சாயிராம். சாயிநாதரே, என் விதி மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது? என் வாழ்வில் மட்டும் நல்ல மாற்றங்கள் நிகழவே நிகழாதா? என் வாழ்வில் விடிவு காலம் பிறக்காதா? என் முகத்திலும் சந்தோஷம் நிலவாதா என்று என்னிடம் பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறாய். கலங்காதே என் கண்மணியே, உன் விதியை மாற்றி நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்வை மாற்றப் போகிறேன். தைரியமாக இரு. உன் வாழ்வின் புது அத்தியாயத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறாய். தயாராகு, அதற்காக ஆயத்தமாகு. இதுதான் தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திற்கோ பந்த பாசத்திற்கோ நியாய தர்மத்திற்கோ பணியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது கெட்டது இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்து கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்து கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப்போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப்போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான். நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் என்று நீ நினைக்கிறாய்? நிச்சயமாக மாட்டேன். நானும் உன் மனதில் இருந்து கொண்டு வருந்திக் கொண்டுதான் இருக்கிறேன், அழுது கொண்டுதான் இருக்கிறேன், மனவேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். தன்னுடைய பிள்ளையின் மனநிலையை, பிள்ளையின் நிலைமையை அறிந்து கொள்ளாமல் ஒரு தகப்பனால் எப்படி இருக்க முடியும்? ஆனாலும் இயற்கையின் பருவநிலை மாற்றம் எப்படி 4 விதமாக இருக்கிறதோ அப்படித்தான் மனிதனின் வாழ்வும். ஏற்றம் இறக்கம், எல்லாம் பெற்ற இன்பம், எல்லாம் இழந்த சோகம் என்று பலவிதமான சூழ்நிலைகளை அனுபவித்துதானே ஆக வேண்டும். நீ மட்டுமல்ல, மனித பிறவி எடுத்த யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். கஷ்டமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை, எல்லாம் இழந்து விட்டது போன்ற ஒரு நிலைமை, எல்லாம் கிடைத்து விட்டது போன்ற ஒரு சந்தோஷம், இது போன்ற சூழல்களில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்வு. இதைதான் நம் முன்னோர்கள் இயற்கையோடு கலந்ததுதான் வாழ்வு, இயற்கையோடு கலந்து இருப்பதுதான் மனித வாழ்வு என்று சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி கூறி சென்றிருக்கிறார்கள். மனிதனின் வாழ்வு எப்பொழுதுமே இயற்கையோடு சார்ந்து இருப்பதுதான். அதனுடைய சக்கரத்தில்தான் வாழ்க்கை. இயற்கை என்னும் சக்கரத்தில்தான் சிறு துரும்பாய் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்.
வாழ்க்கை என்பது இயற்கையின் வட்டம்தான். அதன் வடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. வாழ்வு சுழன்று கொண்டேதான் இருக்கும். சக்கரம் ஓடுவது போல, நகர்வது போல. அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான், ஒரே மாதிரிதான். இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை, பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது. எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார், நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது. சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவொன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் புரிய வைத்துக்கொண்டே இருக்க முடியாது. அனைத்தையுமே அவரவர்களுக்கு புரிந்து கொள் என்று திணிக்கவும் முடியாது. அவர்கள் நினைத்தால் மட்டுமே எதையுமே புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொண்டு வாழவும் முடியும். அனைவரிடமும் உன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூறுவதுதான் சரி, நான் சொல்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் அவர்களிடம் போய் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவதை விட்டுவிட்டு அமைதி என்ற ஒரு ஆயுதத்தை மட்டுமே அவர்களிடம் பயன்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் தேவையில்லாத குழப்பங்கள் நிறைந்ததாக இருக்கவே இருக்காது. மௌனத்தை மட்டுமே அவர்களுக்கு பரிசாக கொடு. அவர்கள் புரிய வைக்க காலம் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுக்கும். அனைத்தையுமே அவர்களுக்கு புரிய வைக்கும். இந்த சாயி காலத்தோடு சேர்ந்திருந்து உனக்கு துரோகம் இழைத்தவர்கள்
உன்னை ஏளனமாக பேசியவர்கள் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு நல்ல பதிலை நான் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உண்மையான உதவி என்ன தெரியுமா? தேவைப்படுபவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உதவுவது. அதே போல மற்றவர்கள் உதவி தேவை என்று வரும் பொழுது அவர்களை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய உதவியாகவே இருக்கும். இப்படி இருந்து பார், உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி உனக்காகவே பிறக்கும். உன் வாழ்வு சந்தோஷமாகவே இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. மற்றவர்கள் உன் வாழ்க்கை கெடுக்க நினைத்தால் அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே. உன்னை இழிந்து பேசுபவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று காலமே உனக்கு பணிந்தாலும் கூட அவர்களுக்கு நன்மையை மட்டுமே அள்ளி அள்ளி செய்து கொண்டே இரு. மறந்தும் கூட பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இல்லாமல் பார்த்து கொள்வதுதான் மிக மிக நல்லது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும், ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும். தர்மம் தலை காக்கவே செய்யும்.
கஷ்டங்களும் சோதனைகளும் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கலங்காதே. நான் உனக்கு சோதனைகளை தருவது உன்னை திருத்துவதற்காக, உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காக, உன்னையே நீ புரிந்து கொள்வதற்காகவும், உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை எப்படி திறம்பட செலுத்தலாம் என்பதற்காகவும் தான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என் குழந்தையே. அதை விட்டுவிட்டு நீ மனம் வருந்துவதற்காகவும் அல்ல, கண்ணீர் சிந்துவதற்காகவும் அல்ல, போராடி பெரும் குழப்பத்தில் உன்னை ஆளாக்கவும் அல்ல. நான் வகுத்த பாடத்தில்தான், வழியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. பிரியமே, வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒரு படி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எனவே எதற்கும் சோர்ந்து போகாதே. கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் உனக்கு நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளையும், உனக்கு வந்திருக்கும் சூழ்நிலையையும், உனக்கு வந்திருக்கும் சோதனைகளையும் கண்டு நெஞ்சு உடையாதே, கலங்கி விடாதே. முடிந்து போன வாழ்க்கையும் காலமும் திரும்பி வரப்போவதில்லை. எனவே நல்ல சிந்தனையோடு உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் தந்தை நான் இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு பயம்? நான் இருக்கிறேன் குழந்தையே. உன் வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் மந்திரங்களை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயா? உன்னை யாராவது கோபப்படுத்தினால் அந்த நிமிடம் மௌனமாக இரு. உன்னை யாராவது விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களை விட்டு சற்று விலகியே இரு. உன்னை யாராவது பெருமையாக பேச வேண்டும் என்று நினைத்து உன் அருகில் வந்தால் அப்பொழுது பொறுமையாக இரு. உன்னை யாராவது மனம் நோகும்படி பேசினால் அப்பொழுது மனம் நொந்து விடாமல் இரு. அது மட்டுமல்லாமல் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மறந்தும் கூட கண்ணீர் விட்டு விடாதே. இது அவர்கள் ஜெயிப்பதற்கு சமம், நீ தோற்பதற்கு சமம். தோல்வி அடையும் பொழுது துணிந்து நின்று பழகிக்கொள். அதே போல வெற்றி அடையும் பொழுது பணிவாக இருக்க பழகிக்கொள். இந்த மந்திரங்களை, அப்பா சொல்லும் இந்த மந்திரங்களை உன் வாழ்க்கையில் பயணித்துப்பார், பயன்படுத்திப்பார். அப்பொழுது புரியும், உனக்கே உன் வாழ்க்கையை பற்றியும் புரியும், உன்னை பற்றியும் நீ புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையை மிக எளிமையாக சாதித்தே விடலாம். இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காகவா இவ்வளவு வேதனைப்பட்டோம் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக நிகழும். நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய இல்லத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் இன்பம் பொங்கும் ஒரு சுக நிகழ்ச்சியை உனக்காகவே நடத்த இருக்கிறேன் என் கண்மணியே. தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. காலத்தில் செய்த புண்ணியங்களினால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கிறது. இனி எல்லாமே சாய்மயம்தான். இதை முழுவதுமாக கேள். இதை கேட்கும் நொடியே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்தே விடும். உன்னுடைய உள்ளம் குளிர செய்வேன் உன் சாயப்பா. உன் சுற்றம் சூழ உன்னை மகிழ்ச்சியான வாழ்க்கையில் அமர வைப்பேன் உன் சாயப்பா. துரோகத்தை விட மிக கடினமான சமயம் என்னவென்றால், போலியான அன்பில்தான் நாம் இதுநாள் வரை வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று உணரும் தருவாய்தான். தங்கமே, உன்னுடைய தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக உன் கைகளுக்கு கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய், கவலைப்படுகிறாய்? உனக்கானது உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பது எல்லாமே எனக்கு தெரியும் குழந்தையே. யாரிடமும் அதிகம் அன்பாக நடந்து கொள்ளாதே, உன்னை அடிமையாக்கியே விடுவார்கள். அதைவிட முக்கியம், அதிகம் பொறுமையாக நடந்து விடாதே, உன்னை பைத்தியமாகும்படி விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள். உன்னை பைத்தியம் என்றே சொல்வார்கள். உண்மை என்றே என்னவென்று தெரியாதவர்களிடத்தில் உண்மையாக இருப்பதுதான் உன்னுடைய மிக மோசமான முட்டாள்தனம் என் கண்மணியே. எதற்குமே கவலைப்படாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். நீ அனைத்து செல்வ வளங்களையும் பெற்று
சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சர்வ மங்களகம் பெற்று அமைதியாக வாழத்தான் போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. உன் மனவேதனைகளையெல்லாம் முற்றிலும் மறந்துவிட்டு நிம்மதியோடு என்னுடைய பிரார்த்தனையை தினமும் செய்து கொண்டே இரு. என்னுடைய பூஜையை தினமும் செய்து கொண்டே இரு. உன் மனது நிம்மதி பெறும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் என் முன்னே வந்து நின்று சாயி ஓம் சாயிராம் என்று ஒரு முறை சொல்லிப்பார். உன் மனவேதனை கொஞ்சம் குறைந்திருப்பதை நீ கண்கூடாக உணர்வாய். உன்னால் உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் சாயப்பா உன்னில் இருக்கும் வரை கவலைக்கு ஒருபோதும் இடம் கொடுத்து விடாதே என் குழந்தையே. ஒரு அற்புதமான வாழ்க்கையை நான் உன் அப்பாவாகிய நான் உருவாக்கித் தருவேன். அன்பு குழந்தையே, தினம் தினம் நாம் சொல்வது ஒன்றுதான். விரைவில் உன் வாழ்க்கை மாறும். நல்ல நிலைமைக்கு நீ வருவாய். நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு மேலாக சந்தோஷமாக வாழப் போகிறாய் என்று நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். அது நிச்சயமாக நடக்கும் பார். அர்த்தம் இல்லாமல் நான் எதையும் கூறுவதே இல்லை. இது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தைரியமாக எதிர்த்து நின்று போராடினால் அது நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடும். இல்லையென்றால் அது நம்மை துரத்தி கொண்டு பின்தொடர்ந்து கொண்டு வந்தே தீரும். எது வந்தாலும் தைரியமாக என்னால் சமாளிக்க முடியும். நான் அனைத்து தடைகளையும் தகர்த்து எறிந்துவிட்டு என் வாழ்க்கையில் வெற்றி என்னும் இலக்கை அடைவேன். என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காகவே நான் போராடி கொண்டிருக்கிறேன். அந்த வெற்றியை நிச்சயமாக அடைந்தே தீருவேன் என்ற வைராக்கியம் உன் மனதில் இருந்தால் போதும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்கத் துவங்கும், நிகழத் துவங்கும். அதே நம்பிக்கையோடு, அதே தன்னம்பிக்கையோடு, அதே உத்வேகத்தோடு, அதே தைரியத்தோடு, அதே மகிழ்ச்சியோடு இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேள். நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் இனி நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் கஷ்டமோ போராட்டமோ வந்துவிட்டால், துன்பம் உன் வாழ்வில் நுழைந்துவிட்டால் அதை பார்த்து பயந்து ஓடி ஒதுங்குவதால் உனக்கு வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் அப்படியே உன்னை விட்டு விலகிவிடும் என்றாவதில்லை. அதை எதிர்த்து நின்று அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதனோடு போராடி வென்று காட்டுவதுதான் உன் வாழ்க்கையின் சாராம்சமே அடங்கியிருக்கிறது. அதை விடுத்துவிட்டு அப்படியே பின்னோக்கி நகர்ந்து விடுவதால் எதுவுமே மாறப்போவதில்லை. நீ எவ்வளவு தூரம்தான் பின்னோக்கியே நடந்து கொண்டிருப்பாய்? என்றாவது ஒரு நாள் திரும்பித்தானே ஆக வேண்டும். உன் காலை முன்னோக்கி எடுத்து வைத்துதானே ஆக வேண்டும். அப்பொழுதும் அந்த துன்பமும் போராட்டமும் கஷ்டங்களும் இருந்த இடத்தில் அப்படியே இருக்கத்தான் செய்யும். எனவே என்றாவது ஒரு நாள் அதை அனுபவிக்கலாமே என்ற எண்ணத்தோடு இருக்காதே. இப்பொழுதே எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள். போராட்டமான வாழ்க்கையாக இருந்தால் போராடிப்பார். சந்தோஷமான வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாகவே அதை ஏற்றுக்கொண்டு வாழப் பழகு. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் வாழவே எனக்கு விருப்பமில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்வு என்று நினைக்காதே. இந்த நிம்மதியான வாழ்வு கூட இல்லாமல் பல பேர் உன்னை சுற்றி இருக்கவே செய்கிறார்கள். அவர்களையெல்லாம் ஒருமுறை சுற்றிப்பார். அப்பொழுது தெரியும் உன் வாழ்வு மிக ஆனந்தமாகவே இருக்கிறது. அவர்களை பார்த்து நீ என்ன பார்க்கிறாயோ, என்ன கேட்கிறாயோ, என்ன செய்கிறாயோ அதுதான் அப்பொழுதே உன் வாழ்வில் நடக்கும். உன் மனதில் என்ன நிகழ்கிறதோ, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் அப்படியே நடக்கும். எனவே நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே சொல்லிக் கொண்டிரு. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். இந்த நாள் முதல், இந்த மங்களகரமான நாள் முதல் உன் வாழ்க்கையில் நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நீ கேட்பது எல்லாமே உனக்கு அப்படியே கிடைக்கும்.
என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும், வாழ்வே போகும் விடம் சூழ்நிலையாக இருந்தாலும், தெளிவான சிந்தனையோடு தெளிவான நீரைப் போல இருந்து பார். உன் வாழ்வு எப்பொழுதுமே தெளிவாகவே இருக்கும். எது வந்தாலும் அவ்வளவுதான், நம் வாழ்க்கை மாறும். இதுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது, இது சுலபமாகவே நமக்கு கிடைக்கும் என்ற நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே வாழ்வு பிரகாசமாகவே இருக்கும்.